ஏ புஷ்பா எந்திரடி, இப்படி ஒரு நாள் இப்படி மயக்க மூட்டை விழுந்தா நான் பார்த்ததே இல்ல. இப்ப என்ன பண்றது? இப்ப தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில தெளிப்போ. புஷ்பா, நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்டுல தாண்டி இருக்க. ஏண்டி என்னாச்சு உனக்கு? இப்படி விழுந்து கிடக்குற? முத தள்ளி போயா, தூரப்பா முத. ஏண்டி இப்படி பேசுற? மேல உனக்கு என்ன கோபம்? உனக்கு என்ன பண்ணேன்? ஓ, போன விட்டுட்டு போயிட்டேன்னு அந்த கோவத்துல இருக்கியா நீ? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன்டி என் மேல உனக்கு கோவம்? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். ஏன்டி இப்படி பேசுற? யோ, நம்ம வீட்ல ஸ்டோர் ரூம் சுத்தம் பண்றதுக்காக இந்த ரூமுக்கு வந்தேன் நானு. சரி. இந்த பொம்மை இருக்குல்ல, அதுக்கு மேல 2 பேய் வந்து என்னை பயமுறுத்தி விட்டுச்சு தெரியுமா? என்னது பேயா? ஆமாயா, எப்பெல்லாம் என்ன பேசிச்சு தெரியுமா? பார்த்து பயந்து நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன உனக்கு நம்மட்டு சிரிப்பு? நீ சொல்றத பார்த்தா சிரிப்பு தானே வருது. நம்ம வீட்டுல பேயா? நீ ஒரு ஆள் இருக்கி, அது பார்த்தாதா? மயங்கி விழுந்தனால என்னால சரியா கோவப்பட முடியல. கோவத்தை ஆளாக்காதையா நீ? நீ சொல்ற கதையை பார்த்தா சிரிப்பு தானே வருது. சிரிப்பு வரியா? சிரிப்பு வரும், அதுக்கு மேலேயும் வரும். என்னடி அப்புறம்? நான் உண்மையை சொல்றையா, வீட்டுல கண்டிப்பா 2 பேய் இருந்திருக்கு. ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஓஹோ, நான் இல்லாத டைம்ல அதுங்களுக்கு சோறு போட்டு வளர்த்திருக்க. ஏண்டி? சோறு போட்டு வளர்த்தேன். கேலி கிண்டலுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது உனக்கு. அதுங்க 2 நீ பார்த்த, அவ்வளவுதான். நீ ஏன் மயக்கம் மட்டும் விழுந்திருப்ப. கருப்பா உருவமா இருந்துச்சு, மண்டை மட்டும் வெள்ளையா இருந்துச்சு. ஐயோ. ஆமாயா. அம்மா எங்க காணா? வீட்டை விட்டு வெளியே போட்டு துரத்தி விட்டேனே. அதை இப்ப கூட போவே இல்லை, இங்கே தானே இருந்துச்சு. போய் பாரியா, அதை வேற எங்க முடங்கி கிடக்குதான்ட்டு. கூறுவார் இல்ல ஏயலாம் இங்க இருக்காது. கூறுவார் இல்லதான் உனக்கு பார்த்தது. நான் என்னவா நான் மயங்கி விழுவணும்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மயங்கி விழுறதுக்கு? சரி விடு. வேற என்ன சொல்லிச்சு பேயி? ஒன்னு சொல்லிச்சு, மறந்துட்டேன் பாரு. அது யாரு? கனகா? கனகாவா? ஆமா, கனகான்ட்டு உனக்கு. ஓஹோ, கனகாவா? எனக்கு தெரியுமே, அவ்வளவு அழகா இருப்பா அவ. அந்த பேய் அப்பயே சொல்லிச்சு, உன் வீட்டுக்கார நம்பாத, அவன் வீட்டுக்காரன்ட்டு. கூட அப்ப என் வீட்டுக்கார அப்பெல்லாம் கிடையாது, நீ பொய் சொல்லாத அப்படின்னு. இப்பதான் தெரியுது, நீ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட இருந்தியாமே. பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தியாமே. அந்த பேர் தான் கனகாவா. அந்த பேய் தான் நம்ம வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்துச்சு. நீ அந்த பேயும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்களா? அப்புறம் அவ செத்து போய் நம்ம வீட்டுல ஆவியா இருக்கா. ஐய, என்னடி சொல்ல வர? அப்பெல்லாம் கிடையாது. பொய் சொல்லாதையா, உன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காதாமா. ஏன்டி உன்கிட்ட மறைக்க போறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது பப்பைய மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த பேய் சொன்னதெல்லாம் அதெல்லாம் சும்மா லொல்லாய்க்கு. ஏண்டி அது ஏதோ கதையை அளந்து விட்டுருக்கோம். நீயும் உண்மை நம்பி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற? உனக்கு நியாயமா சொல்லு பாப்போம். உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? இதுவா இருந்தாலும் உன்கிட்ட முன்கூட்டி எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு விஷயத்த நான் மறைக்கிறேன்னா சொல்லு. அம்மா அப்பாவுக்கு காசு கொடுத்த விஷயத்த நான் மறைச்சேன். இப்ப ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டேல. பேய்ங்க நம்ம 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம். 2 பேருக்கும் அது ஆவாதங்க பேயா இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பேய் சொன்னது நெசம் கிடையாதுல. ஏண்டி இவ்வளவு தூரம் விளக்க எடுத்து சொல்றேன், நெசம் கிடையாதான்னு கேக்குற? எல்லாம் போயிடி. அந்த பேய்ங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு. எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு? உன்னையதான் நான் கேட்கணும். என்ன கேட்கணுமா? என்னையா சொல்ற? ஆமா, வீட்டை சுத்த பத்தமா வச்சிருந்தாதான் நீயும் அந்த டைம் வாங்கி போட்டு வச்சுட்டு அன்னைக்கு பொங்கலுக்கு தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்க. அப்ப வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும். பொழுதுனைக்கு செல்லையே பார்த்துட்டு நாடகத்தை பாக்குறது, இதே வேலையா வச்சிருந்தா இப்படிதான் இருக்கும். பழசு பண்டையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான். ஏதாவது காத்து கருப்பாண்டி இப்படிதான் பயமுறுத்திட்டு இருக்கோம். ஆமாயா, ஆமா. பழசு பண்ணி நான் நிறைய வச்சிருக்கேன் பாரு. கண்ணாடி போட்டிருக்கீல, உங்களை பழசு பண்ணி ஏதாவது இருக்கா சொல்லு பாப்போம். இப்போதைக்கு இல்ல, ஆனா இப்போதைக்கு இல்ல. உங்களுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிருக்கேன். அதான் நானும் சொல்ல வரேன். உங்களுக்கு சுத்தம் பண்ணிருக்க, அதனால நீட்டா இருக்கு. இப்பதான் சுத்தம் பண்ண வரேன். தாண்டி நானும் சொல்றேன், உங்களுக்கு ஜாமா எல்லாத்தையும் காலி பண்ணிருப்ப. இப்ப திரும்பி வாங்கணும்ல. ஆமா, இனி சொல்ல வந்துருந்தீங்க. இதுவா இருந்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு. சரி, இந்த ரூம்ல இருக்க வேணாம், வா வெளியே போவோம். ஹாலுக்கு போலாம் வா. ஹாலுக்கா? நானே பேய் வந்துருச்சு அது வந்துச்சுன்னு அரண்டு மறண்டு போய் கிடக்குறேன். நான் ஹாலுக்கு போலங்கிற. நம்ம வீட்டுக்கு ஒரு கணபதி பூஜை தான் போடணும். என்ன அவ்வளவுதான், திருப்பி அந்த பேய் வந்து அண்டிக்கும். நம்ம வீட்டை விட்டு போவே போவாது. லூசி, அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. என்னன்னா கணபதி பூஜை அது இதுன்னு எனக்கு செலவு ஏற்படுத்திட்டு இருக்காதாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சவனேன்னு வீட்டை கிளீனா வச்சுக்கோ, மத்தபடி எல்லாம் தானா நடக்கும். நான் சொல்றது சரிதானே? சரி சரி, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்னது? நான் மயங்கி விழுந்துட்டேனே, அப்ப நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியே. என் பொண்ணாட்டி என்னை விட்டு போயிட்டா. அப்பா கடவுளே உனக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிருப்பியே. ஆமாண்டி, நினைச்சேன் என்னடா இதை கேட்கலையேன்ட்டு. நான் ஏண்டி அப்பெல்லாம் நினைக்க போறேன். கண்ணீர் விட்டு கதறி அழுதே. என் பொண்ணாட்டி கீழே விழுந்து கிடக்குறாளே, மூச்சு பேச்சு இல்லாம இருக்காளே, கடவுளே ஏன்பா இப்படி சோதனை பண்றீங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதேண்டி நானு. ஆனா உன் மூஞ்சியை பார்த்தா கண்ணீர் விட்டு அழுத மாதிரியே தெரியலையே. ஆமாண்டி ஆமா, இதுவும் சொல்ல இதுக்கு மேலேயும் சொல்லுவ நீ. அப்பவே வீடியோ எடுத்துருக்கணும். இல்ல நான் சொல்லதை இதை நம்ப மாட்டியே. ஆமா, வீடியோ வேற எடுக்கிறியாக்கும். இனிமேட்டு எதுவா இருந்தாலும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த வாட்டி மயக்க மட்டும் விழுவும் போது நான் அழுது போன்றதா உனக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். என்ன சரியா? அப்ப அடுத்த வாட்டி நான் கீழே விழுந்து நீ ஆசைப்படுற, அதானே உனக்கு? ஐயோ சாமி, சவனேன்னு இருவேன். ஐயோ பேசணுமேன்னு பேசிட்டு இருக்காத சரியா? ஏன் நீ மட்டும் தான் இருக்க? நம்ம புள்ள எங்க? ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கான். இந்த டைம்ல என்ன ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கான்? இந்த நைட்டு தூங்க வேண்டிய டைம் தானே. இந்த ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கா? உங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லையா? அப்ப
அப்பவே நினைச்சேன் என்ன நான் கீழே விழுந்ததை பார்த்து என் பிள்ளை என்ன பதறி ஓடிட்டு வந்திருக்குமே எங்கடா ஆளை காணோன்ட்டு இப்பதான் தெரியுது வீட்லயே ஆள் இல்லன்ட்டு. ஐயா 2 பேரும் சேர்ந்து தான் போனீங்க, சேர்ந்து வர வேண்டியதானே? அவனை மட்டும் வெளியே அனுப்பிட்டு நீ மட்டும் வர எங்க சொல்லு, என் பிள்ளை எங்க அனுப்பிட்ட? பொழப்பத்தவளே, நான் எங்கடி அனுப்புறேன் அவனை? அதான் நீங்க முன்னாடி போங்கப்பா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. சரி அது இருக்கட்டும். நீ உன் பையனை மட்டும் தனியா போய் பேசுறது அப்படி என்ன பேசுனீங்க? நம்ம வீடு இருக்கு இங்கே பேச வேண்டியதானே? அப்ப என்ன பிள்ளை ரகசியமா அப்படி என்ன பேசுனீங்க? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அந்த விஷயம் என்ன இதுன்னு தெரிஞ்சா நீ பெரிய ரகலை பண்ணிருவியே. என்னையா என்ன பொய் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏண்டி பொய் சொல்ல போறேன்? வாயில பொய்யே வராது. நான் ஹரிச்சந்திரன்டி. யார் நீ? ஹரிச்சந்திரனாக்கும் குடும்பமே பெரிய பொய் குடும்பம், பெரிய பித்தலாட்ட குடும்பம். பொய் சொல்லவே தெரியாத உனக்கு. ஏயா என்ன பீலா விடுற நீயே? பேசாம இருக்கியா? முகத்துல தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டேல, அது தப்பா போச்சு. இதுக்கு என் குடும்பத்தை இழுக்கிற? உங்க பாட்டுக்கு செவனேன்னு அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்படிதான் இழுப்பேன், அப்படிதான் இருப்பேன். நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. எனக்கு வெளியே போயிட்டு வந்து கலப்பா இருக்கு, செவனேன்னு படுக்க போறேன். நம்ம புள்ள வராம நீ பாட்டுக்கு படுக்கிறேங்கிற? எப்போ வருவான் ஏது வருவான்னு உங்ககிட்ட சொல்லிருப்பால, அதையாவது என்கிட்ட சொல்லு. நீங்க பேசுறதா எதுவும் சொல்லல. வருவாண்டி உன் புள்ள, சின்ன பையனை ஓடி போறதுக்கு சொல்லு. உனக்கு கேட்டா நீ போன் பண்ணி கேளு, எங்க பார்க்கா ஏது இருக்குன்னு. உடனே உன்கிட்ட உண்மையை சொல்ல போனா நீ வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே. ஆமாண்டி, உண்மையை சொன்னாலும் இதேதான் சொல்ற, பொய்ய சொன்னாலும் இதேதான் சொல்ற. உன்கிட்ட காலம் கடத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. எப்பா அந்த கடவுளுக்கே அடுக்காது இதெல்லாம். ஆமாயா கடவுளுக்கே அடுக்காதுதான். உன்கிட்ட பேசி பேசி எனக்கு மலப்பாயிருச்சு. போய் படுக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. படுக்கிறியா? அதெல்லாம் முடியாது, இரியா. வேற என்ன கொஸ்டின் கேட்கணும்? எனக்கு தூக்கம் வருது, நீ தூங்க உரியா? அதை விட்டுட்டு நோய் நோயின்னு பேசிக்கிட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு எங்க போயிருக்கான் ஏது போயிருக்கான்ட்டு இனிமேட்டு நாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே போறோம், சரியா? ஆமா. பதில் சொல்ல மாட்டே அந்த ஆள் படக்கு ஓடுறாரு. ஐயோ கடவுளே, பையன் எப்போ வருவான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுப்பானா? சரி ஃபோன் பண்ணி தான் பாப்போம். அப்பா எத்தனை நேரத்துல அதுங்க 2 வந்து பயமுறுத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிடுச்சுங்க. இனிமேட்டு வீட்டுக்கு வருங்களா? வந்தா நான் சும்மா விட்டுருவேனா? இந்த ஆள் சொல்ற மாதிரி நம்மளும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டதுங்களாம் வந்து வீட்டுல வந்து ஆண்டிட்டு நம்மள இல்லாத போலாதான் ஆக்கி விட்டுருங்க. எப்பப்பா பையன் வர வரைக்கும் நம்ம முழிச்சு கிடப்போம். பாவம் பையன் பசியில வரானா என்னன்னு தெரியல. ஆட்டியான் கூட கேட்கல இந்த ஆள்கிட்ட. சரி போய் ஹாலில் போய் உட்காந்துருப்போம். அங்க போய் உட்காரவும் பயமா இருக்கு. இந்த ஆளை தூங்க விடக்கூடாது. ஆயா எனக்கு துணையா உட்காருன்னு இந்த ஆளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடணும். அதுதான் சரி வரும். சரி சரி போவோம். இப்போதைக்கு போலன்னா இந்த ஆள் கொட்டை விட்டு தூங்கிடுவாரு. போய் எழுப்பிடுவோம். அந்த நிலா மாதிரியே நீயும் அழகா இருக்க. கவிதை நல்லா இருக்கே. உண்மையதான் சொல்றேன். அதான் நிலா மாதிரி அழகா இருக்கேனோ? முன்னெல்லாம் தெரியல. உங்கள்ட்ட அழுதுகிட்டு பேசினேல, அப்பெல்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு. அதுக்குன்னு இல்ல, நான் காலேஜ் படிக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டு இருக்க. ஆமா. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு அப்பாக்கும் தெரியணும்ல. அதுக்காக அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் செய்வீங்க. ஆமா, நான் எங்க அம்மா அப்பாக்கு நான் ஒரே புள்ள. மனசு நோக்கடிக்கிற மாதிரி நானும் எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். அதுக்காக தான் எதுவா இருந்தாலும் பார்த்து பார்த்து யோசிப்பேன். ஆமா, அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க, உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லவே இல்ல? நான் தான் சொன்னேன்ல, அம்மா கொஞ்சம் டெரர் பீஸ். ஐயோ, இப்பயே பயந்தா எப்படி? அம்மா எது சொன்னாலும் நெகட்டிவா தான் பேசுவாங்க. அதுக்காக தான் இப்போதைக்கு சொல்லல, அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். அப்பா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா என்கிட்ட நல்லா பேசுவாரு. சரி அதனால அப்பா கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறமா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். சரி, நான் என் லவ்வ சொல்லிட்டேன், எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா அப்பவே சொல்லிட்டேல, உங்களை பார்த்து பேசினேல. டீ கடையில் நம்ம 2 பேரும் எங்க பேசணும்? அது இல்ல, இதுக்கப்புறம் ஒரு இடத்துல தனியா நின்னு பேசணும்ல, அத சொல்றேன். ஓஹோ, அப்பா இப்ப லவ்வ சொல்ல மாட்டேன். என்ன சொல்லிட்டா போச்சே, அப்படி பாக்காதீங்க. பாக்காதீங்கன்னா ஐ லவ் யூ பரத். சரி வேற என்ன? நான் லவ் சொல்லிட்டேன். சரி சரி. ஐயோ டைம் ஆயிருச்சு, இப்போதைக்கு இது பேசுனது போதும், நான் கிளம்புறேங்க. வந்தது 2 வார்த்தை தான் பேசுன, அதுங்காட்டி கிளம்புறேங்கிற? ஆமா மணி ஆச்சுல, 8-9 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு வந்துடணும். ஓஹோ, அதனாலதான் நான் போறேங்கிறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி போயிட்டு வரேங்க. சரி வா, நானே டிராப் பண்ணிடுறேன். சரி, நிறைய பார்த்து பேசிக்கலாம் நம்ம. எங்க பேசுறது? காலேஜ் போயிருவே, நீயே ஆஸ்பத்திரி விஷயமா போயிருவ, அப்புறம் எங்க பேசுறது? அதான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குல்ல, அப்ப பேசிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க கிளம்பலாம். சரி போலாம். 2 பேரும் சேர்ந்தாப்புல எல்லோ கலர் போட்டிருக்கோமே. ஆமா. அதுக்கு எதுவும் சாக்லேட் வாங்கி தரவே இல்ல? சாக்லேட் தானே, வாங்கி தந்தா போச்சு. போறப்ப வாங்கி கொடுங்க. சரி சரி. தூங்க போறேன்னு சொன்னவன வாயான்னு கூப்பிட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா? தூங்குறவங்கள எனக்கு எழுப்ப கூடாது, அது ரொம்ப பாவம். என் தூக்கமே கெட்டு போயிடுச்சு உன்னால. காத்தால சீக்கிரம் கடைக்கு போனோம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலைனா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, காத்தால பாத்துக்கலாம். இப்ப சொல்ல முடியாதுல, அப்ப இங்கே உட்காரு. நம்ம இங்க தனியா உட்காந்துருப்பேனா? நீ ரூம்குள்ளார கொட்டை விட்டு தூங்கிடுவியா? இல்ல நான் விட்டுருவேன் அப்படி? நான் என்னடி பண்ணுவேன்? நம்ம புள்ள வர வரைக்கும் தூங்காமே இருக்கணும். 2 சாவி இருக்குல்ல, அவன்கிட்ட 1 இருக்கு, நம்ம கிட்ட 1 இருக்கு. திறந்து வந்துக்குவானே, விட்டுருவேன். போய் தூங்குறேனே, நீ வேணா உன் பையனுக்காக முடிச்சிட்டுருவேன். எனக்கே பயமா இருக்கு, அதெல்லாம் முடியாது. என் கூட நீ இரியா? இப்படி என் உயிரை வாங்குற? ஆமா அப்படிதான் நான் செய்வேன். என்கிட்ட சொல்லாம நீ உன் பையன் வெளியே போனீங்களே, அதுக்காகத்தான்.
ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் கிட்ட மாட்டிக்கிட்டு கிட்ட அடி வாங்கி நீ மயங்கி விழுந்தப்பே நான் அமைதியா இருந்திருக்கணும். யார் அடி வாங்கினது? நீ தானே அடி வாங்கின. யார்? நான் பேய்கிட்ட அடி வாங்கினேனா? நான்லாம் கிடையாது. நான் அதுங்களுக்கு 2 அடி விட்டேன். ஆண்டி இத பெருமையா சொல்லிக்கோ. இப்ப என்ன உனக்கு? கொஞ்ச நேரத்துல மாவன் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஆமாண்டி ஆமா, பண்றதெல்லாம் ரொம்ப லோலாய்த்தனமா இருக்கு. உன் புள்ள சின்ன பப்பா பாரு, அவனுக்கு வர தெரியாதா? இங்க பாரியா, வாடா என்ற மாவனே, எப்பயாவது உங்க அம்மா கிட்ட நீ காப்பாத்துடா. வந்துட்டானா? எங்கடா போன? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் போனீங்க. அப்பா முன்னாடியே வந்துட்டாரு. அப்ப நீ? நான் ஃப்ரெண்ட பாக்க போயிருந்தேமா. அதான் எந்த ஃப்ரெண்டு? இந்த டைம்ல நீ யாரையும் பார்க்க போக மாட்டியே. வரைக்கும் யாரையும் பார்த்து பேசுனதும் இல்ல. என்னம்மா இப்படி 10 மணிக்கு இந்த கேள்வியா கேப்ப நீ? இருந்தாலும் கேட்கறது இல்லையா நானே? வீட்டுல நாங்க எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு இது வந்து நீங்க சொல்லிட்டு போனோம். அதான் சொல்றதுலாம் கிடையாது. நீ பாட்டுக்கு போறது நீ பாட்டுக்கு வரதுன்னா அப்புறம் நாங்க எதுக்கு வீட்டுல இருக்கோம்? வீட்டுக்கு வந்தாவது எங்க போனேன்னு சொன்னுமா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேலம்மா ஃப்ரெண்ட பாக்க போனேன்ட்டு. திரும்பவும் அதே கேக்குறியே. நல்லா கேளுடா உங்க அம்மாட்ட. என்னை தூங்க விடாம என் உயிரை வாங்குறடா அவ. யோ நீ சும்மா நிறியா? உன் பையன் அப்படி என்ன கோத்து விடுறியா? அதான் உன் பையன் வந்துட்டால, அப்புறம் என்ன? இப்பயாவது நீ தூங்க விடு, நான் உள்ளார போறேன். அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டுச்சானு தெரியல. நீ ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கேங்கிறான், சாப்பிடாம வந்திருப்பான். நான் சாப்பிட்டேமா. என்னடா சாப்பிட்ட? இதுக்கு ஒரு கேள்வியா? நான் சாப்பிட்டா உனக்கு என்னமா? என்ன சாப்பிட்ட? எங்க சாப்பிட்ட? எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னு எல்லா விவரமும் சொல்லு.